ஒட்டுமொத்த தமிழர்களினுடைய பேச்சாகவும் செம்மணி நம்மை ஒன்றிணைக்காவிட்டால் வேறு என்ன நம்மை ஒன்றிணைக்க போகிறது இதற்கு பிறகு என்கிற துணிப்பட அதற்கான தேவையினை நாங்கள் அதிகம் உணர்ந்த தருணமாகவும் எங்கள் கையில இருக்கிற ஒரு கடைசி ஆயுதம் போல, அதாவது எங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிறது ஒரு இனப்படுகொலை தான் என்பதை நிறுவுவதற்கான கடைசி ஆயுதம் போல வாய்த்திருப்பதும் இந்த செம்மணி விவகாரம் தான். தொடர்பு படுத்தல் ஒன்றை மேற்கொள்ளுதல் அல்லது கண்டினியூட்டி இன் இன்வெஸ்டிகேஷன் அல்லது அதாவது சாட்சியங்கள் சம்பவப்படுத்தல், அதாவது முதல் எடுக்கப்பட்ட தடயங்கள் மற்றும் அவை ஆராயப்பட்ட காலங்கள் போன்றவற்றுடன் இணைத்து இவையும் அவ்வாறான ஒரு தேவை நோக்கி கொண்டு செல்லுதல் போன்றவற்றிற்கான முயற்சியில் அவரது முயற்சிகளில் ஈடுபடுவதாகவும், அதே நேரம் இந்த குற்றவாளிகள் எனப்படுகின்ற பொழுது இந்த இராணுவ வீரர்கள் மாத்திரமல்ல, அப்பொழுது இராணுவ முகாமுக்கு பொறுப்பாக இருந்த அதிகாரிகள் உள்ளிட்ட பலரையும் இந்த விவகாரங்களில் இருந்து விலத்தி செல்லாமல் பார்க்க தன்மையை ஏற்படுத்தக்கூடிய எல்லையை அவர் ஏற்படுத்துகின்றார் என்று நம்பலாம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்பின் செயலாளர் நாயகம் இந்த பகுதிக்கு விஜயம் செய்ததும் அங்கே வந்து நடைபெறுகின்ற சம்பவங்களை பார்வையிட்டு சென்றதையும் கூட சம்பவ சாட்சியமாக்கலாம். அப்பொழுது வசித்த மக்கள் இப்பொழுதும் இருக்கின்றார்களா, அல்லது அப்பொழுது வசித்த மக்கள் இப்பொழுது எங்கே இருக்கின்றார்கள், அல்லது அந்த இடங்களில் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் எந்த மக்கள் இருந்தார்கள், அல்லது எந்த பிரதேசங்களில் கைது செய்யப்பட்ட மக்கள் இவ்வாறாக செம்மணி இராணுவ முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அது அறியாலையாக இருக்கலாம், சில வேளைகளில் கோப்பாய், நாயன்மார்கட்டு அல்லது கைதடி, மரவன் புலவு போன்ற தொடர் சார்ந்த அதாவது சுற்று வட்டார பிரதேசங்களில் எந்த பிரதேசங்களில் இவ்வாறான கைதுகள் இடம்பெற்று காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு தொகை என்பது இருக்கின்றது போன்ற பல விடயங்களையும் கவனத்தில் எடுத்து அவ்வாறான விசாரணைகளை எல்லாம் விரிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இது ஒரு ஆரம்ப புள்ளியாகத்தான் நாங்கள் எடுக்க வேண்டும். இந்த ஆரம்ப புள்ளி என்பது நிச்சயமாக நீண்டு செல்ல போகின்ற ஒரு விடயம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சுயமார் தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது நாங்கள் அரசியல் சமூக பரப்புகளில் நிகழும் மிக முக்கியமான விடயங்களை பேசுவதற்கான நேரம். அந்த வகையிலே செம்மணி குறித்த பேச்சும் அது குறித்த விவாதமும் அதற்கு எதிரான போராட்டங்களும் அதற்கான நீதிக்கான போராட்டங்களும் புலத்திலும் சரி நிலத்திலும் சரி வலுத்த வண்ணமே இருக்கிறது. அதை குறித்து நாங்கள் கேள்விப்படுகிற விடயங்களும் அன்றாடம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. முதலாவதாக அந்த குழந்தையினுடைய பாடசாலை செல்லக்கூடிய சிறுவனினுடைய வயது இருக்கிற அந்த எலும்புக்கூடு மீட்கப்பட்டது முதற்கொண்டு அங்கே கண்டெடுக்கப்பட்ட புத்தகப்பை, சிறிய பொம்மை, பால் போத்தல், கடைசியாக 2 மாதங்களை மதிக்கத்தக்க ஒரு குழந்தையினுடைய எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டது மிகுந்த வேதனை அளிக்கிற ஒன்றாகவும், தமிழர்களை இன்னும் ஆழமாக ஆணித்தரமாக நீதியை நோக்கி நகர்த்துகிற ஒரு எதற்காக நகர வேண்டும் என்கிறதுக்கான ஒரு முனைப்பை கொடுக்கிற ஒன்றாகவும் இருந்திருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழர்களினுடைய பேச்சாகவும் செம்மணி நம்மை ஒன்றிணைக்காவிட்டால் வேறு என்ன நம்மை ஒன்றிணைக்க போகிறது இதற்கு பிறகு என்கிற துணிப்பட அதற்கான தேவையினை நாங்கள் அதிகம் உணர்ந்த தருணமாகவும் எங்கள் கையில இருக்கிற ஒரு கடைசி ஆயுதம் போல, அதாவது எங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிறது ஒரு இனப்படுகொலை தான் என்பதை நிறுவுவதற்கான கடைசி ஆயுதம் போல வாய்த்திருப்பதும் இந்த செம்மணி விவகாரம் தான். ஆக அண்மை நாட்கள்ல இது குறித்து இன்னும் பல செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அது குறித்து பேச போகிறோம். வணக்கம் தர்மா. வணக்கம். வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலுக்காக உங்களை இணைத்திருக்கிறோம். இது செம்மணி குறித்த அண்மை கால தகவல்கள் பற்றின உரையாடலாக இருக்க போகிறது. நேற்றைய தினம் இந்த செம்மணியினுடைய வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சுமந்திரன் இதற்காக நீதிமன்றத்திலே ஆஜராகி இருந்தார். சட்டத்தரணி சுமந்திரன் அதில் ஆஜராகி சொன்ன விடயம் என்னவென்றால், கிருஷாந்தி படுகொலைக்கும் இந்த செம்மணி விவகாரத்துக்கும் மிக நெருங்கின தொடர்பு இருக்கிறது. ஆக அதை செய்த இராணுவ வீரர்கள், அதாவது இராணுவ படை அங்கே இருந்து பிணையிலே அன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மறுபடியும் இப்பொழுது அது அகழ்ந்தெடுக்கப்படுவதனாலே, அது பற்றிய விடயங்கள் தோண்டப்படுவதனாலே வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற சாரப்பட பேசியிருந்தார். இது பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ஆமாம், நிச்சயமாக இந்த நீதிமன்றத்தால் ஏற்கப்பட்ட கருத்தியலாக அவரது வாதங்கள் இருந்ததும், அந்த வாதங்களின் பொழுது பல விடயங்களை சுட்டி காட்டி இருந்ததும், இந்த வழக்கை நீதிமன்றம் மூலம் சில வேளைகளில் திசை திருப்பக்கூடிய அல்லது கடினப்படுத்தக்கூடிய சான்றுகளை பெறக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவதான ஒரு தோற்றம் தான் தற்பொழுது உள்ளது. இதற்கான காரணங்கள் பல உள்ளன. குறிப்பாக இந்த செம்மணி விவகாரத்தில் இப்பொழுது அவர் செய்ய முனைகின்ற விடயம் நான் நினைக்கின்றேன் கேசியமாக
தொடர்பு படுத்தல் ஒன்றை மேற்கொள்ளுதல் அல்லது கண்டினியூட்டி இன் இன்வெஸ்டிகேஷன் அல்லது அதாவது சாட்சியங்களை சம்பவப்படுத்தல், அதாவது முதல் எடுக்கப்பட்ட தடயங்கள் மற்றும் அவை ஆராயப்பட்ட காலங்கள் போன்றவற்றுடன் இணைத்து இவையையும் அவ்வாறான ஒரு தேவை நோக்கி கொண்டு செல்லுதல் போன்றவற்றிற்கான முயற்சியில் அவரது முயற்சிகளில் ஈடுபடுவதாகவும், அதே நேரம் இந்த குற்றவாளிகள் எனப்படுகின்ற பொழுது இந்த ராணுவ வீரர்கள் மாத்திரமல்ல, அப்பொழுது ராணுவ முகாமிற்கு பொறுப்பாக இருந்த அதிகாரிகள் உள்ளிட்ட பலரையும் இந்த விவகாரங்களில் இருந்து விலத்தி செல்லாமல் பார்க்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தக்கூடிய எல்லையை அவர் ஏற்படுத்துகின்றார் என்று நம்பலாம். இந்த நீதிமன்றம் இவ்வாறு செய்தால், அத்தோடு இங்கே ஒரு 4 விடயங்கள் நாங்கள் குறிப்பாக தொட்டு செல்லலாம். அதில் முதலாவது விடயமாக இந்த செம்மணி என்பது எவ்வாறு அடையாளம் காணப்பட்டு கிர்சாந்தியின் விவகாரம் என்பது எவ்வாறு பூதாகரப்படுத்தப்பட்டு எவ்வாறு அவர்களுக்கு இந்த இராணுவத்திற்கு எதிரான தீர்ப்புகள் வழங்கப்பட்டதோ அதே போன்றதொரு நிலைப்பாட்டிற்கு இந்த வழக்கையும் கொண்டு வருவதற்கான முயற்சியாக இது மாறுகின்ற பொழுது அங்கே இரண்டாவது விடயமாக இடம்பெறப் போகின்றது. அதாவது சர்வதேசத்தின் ஆதரவை பெறுவது அல்லது சர்வதேச நிபுணர்களை அழைப்பது போன்றவற்றில் நீதிமன்றம் கூட இந்த விவகாரத்தில் அரசிற்கு பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய விவகாரமாக இது மாறியுள்ளது. மூன்றாவதாக இந்த இராணுவ மயப்படுத்தப்பட்ட பகுதியாக இருந்த இந்த இராணுவ மயப்படுத்தப்பட்ட பகுதியில் இந்த விவகாரங்களில் இன்னும் பல பிரதேசங்கள் இணைக்கப்படலாம், அந்த அண்மையில் உள்ள பிரதேசங்கள் என்பவற்றை அதற்கான ஒரு 3ஆம் தரப்பு விசாரணையை இராணுவத்தினர் மத்தியிலே மேற்கொண்டு இவ்வாறான புதைகுழிகள் இறக்கக்கூடிய சந்தேகங்கள் அங்கே உள்ள இராணுவத்தினருக்கு இருக்கின்றன போன்ற விடயங்களை எல்லாம் ஆராயக்கூடிய விடயங்களை எடுக்கக்கூடியதாகவும், நான்காவதாக இந்த தடயங்களின் வயதில்லை என்பது முன்னர் கண்டறியப்பட்ட தடயங்களை ஒத்துணவா அல்லது அதனை விட வேறுபட்டவையா என்பவற்றை வைத்து இந்த விசாரணையை வேறு திசையில் கூட கொண்டு செல்லக்கூடிய தன்மையை இது ஏற்படுத்தும். எனவே இந்த 4 மைய புள்ளிகளையும் தொட்டதாக இந்த செம்மணி விவகாரம் என்பது தற்பொழுது நீதிமன்றத்தின் முன் வைக்கப்பட்ட ஒன்றாகவும், அதே நேரம் இந்த விசாரணை என்பதில் சர்வதேசத்தின் பங்கு பெறுவதற்கான ஒரு முயற்சியாக இதனை மேற்கொள்வதையும், அதற்கான உதாரணப்படுத்தியாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்பின் செயலாளர் நாயகம் இந்த பகுதிக்கு விஜயம் செய்ததும் அங்கே நடைபெறுகின்ற சம்பவங்களை பார்வையிட்டு சென்றதையும் கூட சம்பவ சாட்சியமாக்கலாம். அது ஒரு நீதிமன்றத்திற்கான ஒரு சாட்சியமாக மாறக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. இவ்வாறானவற்றை வைத்து இந்த விடயத்தில் அரசிற்கான பரிந்துரைகளை நீதிமன்றம் வழங்குகின்ற பொழுது அரசிற்கான அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகரிக்கும் என்பதுதான் உண்மை. நிச்சயமாக. அதே நேரத்தில் இன்னொரு பக்க கருத்துரையாக இன்னொரு விடயம் வந்திருந்தது. இந்த காலப்பகுதிகளில் தான் மக்கள் அந்த குற்றப்பிரதேசத்துக்கு வந்து அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற விடயங்களை அடையாளம் காட்ட முடியும் என்பதாக ஒரு அறிவித்தலை நீதிமன்றம் வழங்கியிருந்தது. இன்னொரு பக்கம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இப்பொழுதுதான் அந்த மயானம் சார்ந்தவர்கள் மக்கள் என்று சொல்லி நிறைய பேரிடத்திலே வாக்குமூலம் சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எந்த அளவு தூரம் ஆரோக்கியமானது என்று நினைக்கிறீர்கள்? இது சரியானதாக இருக்குமா இந்த காலப்பகுதிகளில்? இங்கே இது தேவையானது ஒன்றாக இருந்தாலும் இங்கே நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய விடயங்கள் 2-3 இருக்கின்றன. முதலாவது விடயமாக இந்த விவகாரத்தின் பொழுதான அங்கே வசித்தவர்கள் தற்பொழுது அங்கே இருக்கின்றார்களா என்ற நிலைமை கண்டறியப்பட வேண்டும் என்றால் மீள் குடியேற்றங்கள் என்பன எல்லாம் தற்பொழுது இடம்பெற்று இந்த பிரதேசங்கள் எல்லாம் மாற்றமடைந்திருக்கின்றன. எனவே அப்பொழுது இருந்தவர்கள் போன்றவர்களை இந்த கிராம சேவையாளர்கள் போன்றவர்களின் உதவியுடன் அவர்களை அடையாளப்படுத்தி அவர்களுடைய தற்பொழுதைய இருப்பிடங்கள் கண்டறியப்பட்டு செய்ய வேண்டிய ஒரு தொடர் விசாரணைக்கான தேவை இருக்கின்றது. அதற்கான முஸ்தீப்புகளை அல்லது ஆரம்ப புள்ளியை இவ்வாறான விசாரணை என்பது நிச்சயமாக கொடுக்கலாம் என்று நம்பலாம். என்றால் ஒரு விசாரணை ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது அதன் தொடராக இடம்பெற வேண்டிய விடயங்களை அப்பொழுது இந்த நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டுள்ளலாம். முக்கியமாக கவனத்திற்கு கொண்டு வேண்டிய விடயம் என்னவாக இருக்கும் என்றால் அப்பொழுது வசித்த மக்கள் இப்பொழுதும் இருக்கின்றார்களா அல்லது அப்பொழுது வசித்த மக்கள் இப்பொழுது எங்கே
இருக்கின்றார்கள், அல்லது அந்த இடங்களில் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் எந்த மக்கள் இருந்தார்கள், அல்லது எந்த பிரதேசங்களில் கைது செய்யப்பட்ட மக்கள் இவ்வாறாக செம்மணி இராணுவ முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அது அரியாலையாக இருக்கலாம், சில வேளைகளில் கோப்பாய், நாயன்மார்கட்டு அல்லது கைதடி, மரவன் புலவு போன்ற தொடர் சார்ந்த, அதாவது சுற்று வட்டார பிரதேசங்களில் எந்த பிரதேசங்களில் இவ்வாறான கைதுகள் இடம்பெற்று காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு தொகை என்பது இருக்கின்றது போன்ற பல விடயங்களையும் கவனத்தில் எடுத்து அவ்வாறான விசாரணைகளை எல்லாம் விரிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இது ஒரு ஆரம்ப புள்ளியாகத்தான் நாங்கள் எடுக்க வேண்டும். இந்த ஆரம்ப புள்ளி என்பது நிச்சயமாக நீண்டு செல்ல போகின்ற ஒரு விடயம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக. அதே நேரத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இதனுடைய நாட்கள் இன்னும் அகழ்வு பணிக்கு நான் நினைக்கிறேன் முன்னும் 45 நாட்கள் ஏதோ கொடுத்திருந்தார்கள். இன்னும் அதிகமாக 8 வாரங்கள் தேவைப்படுவதாக அங்கே முன்மொழியப்பட்டிருக்கிறது. அதற்கான பாதையிடம் சமர்ப்பிக்க வேண்டும், இல்லாவிட்டால் அது தயார்படுத்தப்பட வேண்டும் என்கிற மாதிரியான உரையாடல்கள் நிகழ்ந்திருக்கிறது. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? எவ்வளவு தூரம் இது நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது? ஏதேனும் தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறதா? என்ன நினைக்கிறீர்கள்? இல்லை, அவர்கள் 2 மாத காலங்களை இன்னும் பெற்றிருக்கின்றார்கள். அன்னளவாக 56 நாட்கள், 60 நாட்கள் என்பது 2 மாதங்களாக அமையும். 2 மாதங்களை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். இந்த 2 மாதங்களிலும் விரிவுபடுத்தப்பட வேண்டிய பணியாக இது அமையும். ஏனென்று சொன்னால் அங்கே மழைக்குரிய காலம் தொடங்குகின்ற பொழுது இந்த வேலைகளில் சில வேளைகளில் தாமதங்கள் ஏற்படலாம், அல்லது மேலதிகமான ரீசோர்ஸ், அதாவது தேவைகள் ஏற்படலாம். டென்ட் போன்றவற்றை பாவித்து அந்த இடத்திலிருந்து செய்வது போன்ற எல்லாம் பல இத்தியாதிகள் இருக்கின்றன. எனவே அவ்வாறான நிலைமைகளில் இருந்து தவிர்ப்பதற்காக தொடராக 8 வாரங்களுக்கு இதனை மேற்கொண்டு செல்வதற்கானது என்பது இப்பொழுது நடந்த நாட்கள் 45 இருந்தால் அவர்கள் கேட்கின்ற நாட்கள் 56 அல்லது தீரமாக 60 நாட்களாக இருக்கின்றன. இந்த 60 நாட்களும் இதே போன்ற ஒரு வேலையை இரட்டடிப்பாக செய்யக்கூடிய காலத்தை கொடுக்கும் என்றால் இவ்வளவு காலமும் கையகழ்வு பணியாகவும் அல்லது சிறு சிறு தாமதங்களை பெற்ற பணியாகவும் இது தொடர்ந்து சென்றிருந்தது. ஆனால் இப்பொழுது அதனுடைய பணி என்று விரைவுபடுத்தப்பட்டு ரேடார் கருவிகள் எல்லாம் உள்வாங்கப்பட்டு நடைபெறுகின்ற காரணத்தால் இந்த இப்பொழுது பரிசீலிக்கப்பட்ட இடத்தை போல 2 அல்லது 3 மடங்கு இடங்களை அல்லது அதற்கு மேலான இடங்களை அவர்கள் பரிசீலிக்கிறதுக்கான காலக்கெடுவை கொடுத்திருக்கின்றது. அது சாட்சியங்களை வலுப்படுத்தும், அல்லது இந்த வழக்கின் தன்மையை மேலும் அந்த சர்வதேசத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கும் அல்லது இலங்கை அரசு ஒரு விசாரணையை மேற்கொள்வதற்கான தேவையை ஏற்படுத்துவதற்கும் வழிவகுக்கும். நிச்சயமாக. ஆக இந்த செம்மணி பற்றிய கதைகள் வருகிற போது இதை அதிகமாக ஆவணப்படுத்தியவர், அதாவது நிறைய பேரினுடைய கவனத்துக்கு இந்த புகைப்படங்கள் எதுவுமே சிதறாமல் மிகச் சரியாக கொண்டு சேர்த்து ஒரு ஊடகவியலாளர் குமணன் சுயாதீனமாக இயங்குகிற ஒருவர். ஆக தாய் நிலத்தை பொறுத்த வரைக்கும், தமிழ் நிலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற மிக முக்கியமாக சுயாதீனமாக நிலம் சார்ந்த நிறைய விடயங்களிலே இயங்குகிறவர்களிலே குமணனினுடைய பேர் தவிர்க்க முடியாது. அண்மை நாட்கள்ல அவர் 4ஆம் மாடிக்கு அழைக்கப்பட்டு அங்கே அவருக்கான மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கான சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இவ்வாறான செயற்பாடுகள் எல்லாம் தொடர்ந்தும் தமிழ் மக்கள் அல்லது ஊடகவியலாளர்கள் மத்தியிலான அச்சுறுத்தல் என்பது இலங்கை அரசால் செய்து கொண்டே வரப்படுகின்றது. அனுர அரசின் காலத்தில் கூட அதில் பெரிய மாறுதல்கள் ஏற்படவில்லை. அதாவது என்ன சொல்வார்கள் என்றால், அந்த புதிய சட்டைகள் பழைய சோறு அல்லது ஒரே வெளித்தோற்றம் மாறுபட்டாலும் உள்ளகம் என்பது மாறிடாமல் அல்லது உள்ளீடு என்றது மாறுபடாமல் அவர்கள் அந்த செயற்பாடு என்பது எந்தவித மாற்றங்களையும் பெறாததாகத்தான் இந்த இவ்வாறான புலனாய்வு அமைப்புகள் மற்றும் இந்த பாதுகாப்புத்துறை சார்ந்தவற்றில் இருக்கின்றது என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இவையெல்லாம் நிச்சயமாக பதிவு செய்யப்பட வேண்டும். மனித உரிமை அமைப்புகளின் கவனத்திற்கு கொண்டு வருதல் மற்றும் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குதல் போன்றவற்றை செய்வதற்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்வர வேண்டும். அதன் மூலம் இவ்வாறான செயற்பாடு
குற்றச்சாட்டுகளை குறைக்க வழிவகுக்க முடியும். இருந்த போதிலும் இப்பொழுது சிறிய காலமாக இவ்வாறான இந்த பாதுகாப்பு துறை சார்ந்த அதிகாரிகளின் தலையீடுகள் என்பன பகிரங்கமாக இருக்கின்ற விடயம் என்பது பல இடங்களிலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது உண்மையிலேயே ஒரு கவலைக்குரிய விடயம். அதாவது அனுரா ஆட்சியின் மீது ஐக்கிய நாடுகள் அவை, மனித உரிமை செயலகம் அவர்கள் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வருகின்றார்கள் அல்லது வருவார்கள் என்று எதிர்பார்ப்பதை இது மறுதளிக்கின்ற செயலாக இருக்கின்றது. நிச்சயமாக கவலைக்குரிய விடயம் மாத்திரமல்ல, கண்டனத்துக்குரிய விடயமும் கூட. தமிழர் தாயக பகுதிகளிலே இயங்குகிற ஊடகவியலாளர்கள் மீது சிங்கள அரசினுடைய அடக்குமுறை என்பது மிக நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது. ஆக அந்த கை இப்பொழுதும் தொடருமாக இருந்தால் அது ஒரு வெளிப்படையான சாட்சியாக இருக்கும் அந்த நாட்டுக்குள்ளே தமிழர்கள் இந்த நிலையிலே இருக்கிறார்கள் என்பதற்கு. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா, இந்த உரையாடலில் எங்களோடு இணைந்தமைக்காக. நன்றி. நன்றி பிரியா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.